ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பஹல்காவில் நடைபெற்ற இந்த துயரமான சம்பவம் கையில் ஆயுதமில்லாதவர்களை, நிராயுதபாணிகளை தாக்குவதில்தான் அவர்களை கொல்வதில்தான் தங்களுடைய வீரத்தை காட்டியிருக்கிறார்கள். கையில் ஆயுதமில்லாத நிராயுதபாணிகளை தாக்குவது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் என்பதை இந்த தீவிரவாத எண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுதமில்லாத நிராயுதபாணிகளை மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வரலாம் என்று காஷ்மீர் பள்ளத்தாக்கு எங்கே போனாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, நிராயுதபாணிகளை, ஆயுதமில்லாதவர்களை, சண்டை செய்ய தெரியாதவர்களை தாக்குவது என்பது எவ்வளவு பெரிய கோழைத்தனம். இது என்ன வீரமா? இந்த அயோக்கியத்தனத்திற்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த அயோக்கியத்தனத்துக்கு யாரும் வக்காலத்து வாங்க முடியாது. தீவிரவாதிகள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அவர்களை சொல்லி எதுவும் புண்ணியம் இல்லை. ஆனால் மத்திய அரசு இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்பு ஒன்று நடந்தது, புல்வாமா தாக்குதல். அதில் ஒரு 40 இராணுவ வீரர்களை இழந்தோம். அப்போதிலிருந்து என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு இங்க? இந்த மாதிரி ஒரு சுற்றுலா சென்றிருக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற நவீன வசதிகள் A1 வரைக்கும் வந்துருச்சு. தகவல் தொடர்பு, GPRS, எவ்வளவோ வசதிகள் வந்திருக்கிறது. ஹெலிகாப்டர் இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தாங்களா? ஹெலிகாப்டர் ரோந்து போக வேண்டாமா? குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் நீங்கள் சுற்றுலா போக வேண்டும் என்று அங்கே எல்லாம் இராணுவ வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்க வேண்டாமா? கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை அங்கங்கே இராணுவ பூத்துக்களை அமைச்சு, நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி போலீஸ் பூத் மாதிரி அங்கங்கே தகவல் தொடர்பு, ஆம்புலன்ஸ் வசதி, இதையெல்லாம் செய்து கொண்டு, அதெல்லாம் செய்து வைத்து அங்கே எல்லாம் இவைதான் சுற்றுலா செல்வதற்கு தகுதியான இடங்கள்னு சொல்லி மக்களுக்கு சொன்னால் மக்கள் அங்கே தானே போவாங்க. சில 100 இராணுவ வீரர்களை இந்த சுற்றுலா தலங்களில் காவலுக்கு போடுறதுல இவங்களுக்கு என்ன கொள்ள காய்ச்ச வருது? ஏற்கனவே அக்னி பாத்துன்னு சொல்லி கொண்டுகிட்டு வந்து இராணுவத்தை ஒரு வழி பண்றதை பண்ணி முடிச்சானுங்க. இப்பொழுது இந்த விஷயம் 2 நாட்களாக நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும், இஸ்லாமியரோ, கிறிஸ்தவரோ, இந்துவோ, யாரா இருந்தாலும் சரி, இந்த படுபாதக செயலை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவருடைய மனதிலும் கடும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. அதை ஆற்றவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் என்னன்னா, முகமது, அதாவது சையத் அட்டில் உசேன், குதிரை ஓட்டுபவர், ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவருக்கு அதுதான் பிழைப்பு. இந்த சுற்றுலா பயணிகளை தன்னுடைய குதிரையில் ஓட்டிக்கிட்டு போகிறது. பெஹல்காவிலிருந்து பைரன்கிற பள்ளத்தாக்குக்கு போகணும். அது ஒரு 4 சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு அவர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அந்த பையன் தீவிரவாதிகள் என்று தெரிந்தவுடன், அவர்கள் மறிச்ச உடனே, சுடப்போறேன்னு சொன்ன உடனே அவர் செய்த முதல் வேலை அந்த AK-47 பறிச்சிருக்கார். மல்லு கட்டி பறிச்சிருக்கார். அதில் அவர் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். தன்னுடைய உயிர் தியாகம் செய்திருக்கிறார். அவரோடு சென்ற மற்ற 4 பேரும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கல. ஆர்டிகிள் 370 பற்றி அவருக்கு தெரியாது. வக்பு வாரிய சட்டத்தை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான். 4 பேர் தன்னுடைய வண்டியில, குதிரை வண்டியில வந்திருக்காங்க. தன்னை நம்பி வந்திருக்கிறார்கள், சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று தன்னுடைய உயிரையும் கொடுத்து தியாகம் செய்து விட்டார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுடைய கொள்கை பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியாது. தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு அந்த மனித தர்மத்தை வெளிப்படுத்தி அவர் இறந்து விட்டார். அவருக்குள்ள வீரச்சக்கரா விருது கொடுக்கணும். அவருக்கு தானே பரமவீர சக்கரா விருது கொடுக்கணும். வேற யாருக்கு கொடுக்குறது? ஏற்கனவே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஒரு வீரச்சக்கரா விருது கொடுத்தாங்க தெரியுமா? இங்கிருந்து போனார் அனிருத்தி என்ற ஒரு இராணுவ வீரர், நம்முடைய இராணுவ வீரர் மிக் விமானத்தை ஓட்டி கொண்டு போனார். அங்கே
அந்த விமானம் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டது. அதன் பிறகு அந்த விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குதித்த அனிருத் அவரை பாகிஸ்தான் சிறையில் பாகிஸ்தானியர்கள் கைது செய்து கொண்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க. அதன் பிறகு இவங்க சைனாவுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் போய் சீன பிரதமரை பார்த்து சொல்லி அவர் சொல்லி அதன் பிறகு இம்ரான்கான் அவரை விடுதலை செய்து மரியாதையாக விடுதலை செய்து அனுப்பி வைத்தார். அவருக்கு வீரச்சக்கரா விருது கொடுத்தீங்க. இந்த பையனை போய் இவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அந்த வீரத்தை பாராட்டுவதற்கு அவனுடைய தியாகத்தை பாராட்டுவதற்கு ஒருத்தனுக்கும் வக்கில்லை. நீங்க போனீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்துக்களுடைய ஓட்டு விழுகாது என்ற கணக்கு, எல்லாவற்றிலையுமே ஒரு அரசியல் கணக்கை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்டிலே தான் நாம் வாழ்கிறோம். தனி மனித தியாகத்திற்கும் நீங்கள் ஜாதி முத்திரை மத முத்திரை குத்திக் கொண்டு இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நவீன வசதிகள் இருக்கின்ற காலத்திலும் 28 உயிர்களை நாம் பறிகொடுத்து விட்டோம். தன்னுடைய கணவன் கண்ணெதிரிலேயே கல்யாணம் பண்ணி 5 நாட்கள் ஒரு கடற்படை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா கலங்காத நெஞ்சும் கலங்கிவிடும். அவ்வளவு அது தாங்க முடியாத அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறது. இன்னும் சிலர் கர்நாடகாவில் இருந்து தன்னுடைய கணவனை பறிகொடுத்தவர் சொல்லியிருக்கிறார், என்னை இஸ்லாமிய நண்பர்கள் தான் வீரர்கள் தான் அந்த பொதுமக்கள் தான் காப்பாற்றி என்னை கூட்டிட்டு போனாங்க, பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்தில் காஷ்மீர் மக்கள் மனித தர்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், மனித நேயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தீவிரவாதிகளை கண்டு அவர்கள் கொஞ்சம் கூட கலங்கவில்லை. அவர்கள் தீவிரவாதிகளை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். பெஹல்காவில் அவங்களுக்கு இதுதான் தொழில், சுற்றுலா தான் தொழில். அந்த சுற்றுலாவில் அழிச்சு ஒழிக்கணும். இங்கே யாரும் சுற்றுலா வரக்கூடாது. ஏனென்றால் உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இந்த தீவிரவாதிகளுக்கு இல்லை. இந்த நடந்த விஷயம் இதுதான். உள்ளூர் மக்களிடம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவே கிடையாது. அவர்கள் தீவிரவாதிகளை எதிர்க்கிறார்கள். அப்ப என்ன செய்யறான் தீவிரவாதி? இங்கே துப்பாக்கி சூடு நடத்தினால் இவன் வயிற்றில் அடிக்கிறான்ல. இங்கே உள்ள உள்ளூர் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இந்த காஷ்மீர்கள் வயிற்றில் அடிப்பதற்காக இவர்கள் அந்த துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறார். யாரும் வரக்கூடாது. யாரும் வரலைன்னா உன் வீட்டில் அடுப்பறியாது. இதுதான் அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய எண்ணம், ஆசை. அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய மத்திய அரசும் பாதுகாப்பு வசதிகள் ஒன்றுமே செய்து கொடுக்காமல் சுற்றுலா போறவங்களை பற்றிய எந்த கணக்கும் எடுக்கல. இத்தனை பேர் சுற்றுலா வந்திருக்கீங்களா, இங்கே தான் போகணும், இங்கே செக் பாயிண்ட் இருக்கு, இந்தந்த இடத்துல இத்தனை ராணுவ வீரர்கள் வருவாங்க, இப்படி போங்க. பாதுகாக்கப்பட்ட இந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸுக்கு 2 ராணுவ வீரர்களை துப்பாக்கியோடு அனுப்பி வச்சிருக்கலாம்ல. மொத்தமே போனது எத்தனை பேர்? ஒரு 40-50 பேரை காப்பாற்றி கொண்டு வர முடியலைன்னா என்ன? இத்தனை லட்சம் படை வீரர்களை வைத்துக்கொண்டு, இத்தனை ஆயுதங்களை வைத்துக்கொண்டு, ரஃபேல் விமானங்களை வைத்துக்கொண்டு, ஹெலிகாப்டர்லாம் எதுக்குப்பா வச்சிருக்கீங்க? புடுங்குறதுக்கா வச்சிருக்க? ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு 4 ரவுண்டு போக வேண்டியதானே, 2 ரவுண்டு போக வேண்டியதானே. நான் மீண்டும் திருப்பி கேட்பது இதுதான். அந்த சையத் அடில் ஹுசைன் என்ற பையன், அந்த இஸ்லாமிய நண்பர், அந்த காஷ்மீரி தன்னை ஒரு காஷ்மீரியாக நினைக்கவில்லை, தன்னை ஒரு இஸ்லாமியராக நினைக்கவில்லை. உடனே தீவிரவாதிகள் நானும் உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். இல்லை, அவர் அந்த AK-47 பிடுங்க நினைத்திருக்கிறார். அவர்களோடு போராடி தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார். அவருக்கு தான் இன்றைக்கு பரமவீர சக்கரா விருது கொடுக்க வேண்டும். அவருக்கு வீர சக்கரா விருது கொடுங்க. ஆனால் அது அந்த 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 கொடுக்கிற இதே வராது. அதுலேயும் ஒரு அரசியல் கணக்கு, ஒரு மத கணக்கு போடுவாங்க. அரசியல் லாபம் கிடைக்குமா? அப்படி வீரத்தை தியாகத்தை பாராட்டினால் தானே இன்னும் உள்ளூர் மக்கள் அதிகமாக வருவார்கள். தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுவதற்கு உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இல்லைன்னா எப்படி போராட முடியும்? இப்படிப்பட்ட தியாகத்தை எல்லாம் நாம் வரவேற்கவில்லை என்றால், அங்கீகரிக்கவில்லை என்றால், வேறு தியாகம் செய்வதற்கு யார் வருவாங்க எதிர்காலத்தில் வீர் தியாகம் செய்வதற்கு? அங்கே போய் அந்த வீட்டில் ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. இந்த நாட்டில் ஆளுகின்ற தரப்பு மத்திய அரசினுடைய அதிகாரிகளோ அமைச்சர்களோ போய் வேணா பெஹல்காம் பார்த்துருக்கீங்க. அந்த வீட்டுக்கு போய், குறிப்பிட்ட அந்த வீட்டில் போய், அங்கேயும் இளவு தானே விழுந்திருக்கு. அவன் வீட்டில் போய் ஆறுதல் சொல்றதுக்கு, நாடு உங்களோடு இருக்கிறது, நாட்டு மக்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று 2 வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்கு வக்கு இல்லை இந்த நாட்டில்.
எல்லாவற்றிலையுமே அரசியல் கணக்கை போட்டுக்கொண்டு இந்தா முடிச்சுட்டேன் அந்தா முடிச்சுட்டேன் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லித்தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு. இதுல மேஜர் மதன் ஒரு ஆள் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த தந்தி டிவி, இந்த தினமலர் டிவி, இவனுக்கு ஒரு 4 டிவி இருக்கானுங்க. கோடி மீடியா, இங்க இருக்கிற கோடி மீடியா, பாகிஸ்தானை எரிக்க போறோம், பாகிஸ்தானை முழுங்க போறோம், பாகிஸ்தானை அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம். 2 தீவிரவாதி அவனுக்கே தெரியாம வந்திருக்கான். இதுக்காக ஒட்டுமொத்த பாகிஸ்தானை எரிச்சிட்டியா? நேற்று மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் எரிக்க போறோம்னு சொன்னாங்க தந்தி டிவி. எரிச்சிட்டியலாப்பா பாகிஸ்தானை? மேஜர் மதன் ஒருத்தன் இருக்கான், அவன் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். மிலிட்ரி இல்லாம தோசை சுட்டானா துப்பாக்கி சுட்டானான்னு தெரியாது. உண்மையான வீரன் எதிரியை கேலி செய்ய மாட்டான். உண்மையான வீரன் எதிரியையும் மதிப்பான். இந்த மாதிரி ஒரு 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கோடி மீடியா இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள். அதிலும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் இந்த அட்டில் உசேன், சையத் அட்டில் உசேன் என்ற இந்த நண்பருடைய தியாகத்தை, இந்த காஷ்மீர் சகோதரருடைய தியாகத்தை வெளிப்படுத்தியது, வெளிக்கொண்டு வந்தார்கள். நாடு முழுவதும் இப்பொழுது பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, சென்று சேர்ந்து விட்டது இந்த செய்தி. இந்த சமயத்தில் அந்த சகோதரர்களுக்கும் அந்த உயிர் தியாகம் செய்த சகோதரரையும் நாம் பெருமையாக நினைவு கொள்ள வேண்டும். இனிமேலாவது மத்திய அரசு, இனிமேல் எத்தனை புலவாமா தாக்குதலுக்கு பிறகும் நீங்க சுதாரிக்கல. புலவாமா தாக்குதலில் இருந்தும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. காஷ்மீர் எக்கேடு கெட்டால் என்ன என்ற நினைப்பு தான் இவர்களுக்கு இருக்கிறது. காஷ்மீரை வைத்து அங்கே நடக்கின்ற இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்களை வைத்து நாட்டுக்குள்ள அகில இந்தியாவிலும் நமக்கு ஏதாவது அரசியல் லாபம் கிடைக்குமா என்று பார்க்கின்றவர்கள் தான் இவர்கள். இவர்கள் இருக்கின்றவரை காஷ்மீரில் அமைதி வரப்போவதே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நாம் நமது ராணுவ வீரர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். காஷ்மீர் சகோதரர்களோடு துணையாக நிற்க வேண்டும், உறுதுணையாக நிற்க வேண்டும். அவர்களுடைய தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும், மெச்ச வேண்டும். அவர்களோடு நாடு நிற்க வேண்டும். மற்ற சகோதரர்கள், நாட்டு மக்கள் அவர்களுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டிவிட்டார்கள். சையத் அட்டில் உசேனுடைய ஒரு தியாகமே போதும். அவர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை காட்டிவிட்டார்கள். மத்திய அரசு தான் அந்த சையத் அந்த உயிர் தியாகம் செய்த அந்த இளைஞனுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை இந்த நாடு கொடுக்குமா என்பதை பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.